ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து டிஎன் தமிழ் சேனல். நான் உங்கள் ஐயப்பன். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? தமிழ்நாளை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு செம்மையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றினா, உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேத்துக்கு வாட்ஸ்அப் சேட் பண்ணல அவங்களுக்கு சரியாக டைப் பண்ண வராது. ஒருத்தர் டைப் பண்ணவே தெரியாது, தப்பாக டைப் பண்ணாங்க, ஒருத்தருக்கு எந்த லெட்டர் எங்கே இருக்காங்க, ஸ்பீடாக டைப் பண்ண வராது. ஸோ அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சிம்பிளாக எப்படி இன்றைக்கி சால்வ் பண்ணலாங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னு நீங்கள் நார்மலாக சேட் பண்ணுவீங்கள, அந்த சேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சேட் பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த கீபோர்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுமே காட்டும். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து அந்த க்ரீன் கலர் மைக் இருக்குல்ல, அது வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, அந்த மைக்கு. கீழே இன்னொரு மைக் இருக்கும். இந்த மைக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நம்ம மற்ற மைக்கெலாம் என்ன பண்ணுவோம், வாய்ஸ் பண்ணி அனுப்புனா அதை வாய்ஸ் ரெக்கார்டாக அப்படியே அவங்களுக்கு சென்ட் பண்ண அவ்வளோதானே. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத அப்படியே அது டைப் பண்ணோம்ல. இப்போ ஹாய்னு இப்போ டைப் பண்ணால் இந்த இப்படி டைப் உள்ளதில் அதுமாதிரி டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேகமாக சொன்னாலே அதுவே மலமலன்னு டைப் பண்ணிடும். நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கால, என்னால் இப்போ சொன்னால் இது கேட்காதீங்க பார்த்தீங்களா, இந்த இப்படி உடனே போயிடும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ அதை லைட்டாக பாஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஹாய் ஹவ் ஆர் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி ஈஸியாக நீங்கள் சொல்கிறத அதை டைப் பண்ணிடும். இதேமாரி இங்கிலீஷ் தெரியாதவங்க நீங்கள் தமிழில் கூட ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கிலீஷில் சொல்ல வராதில்ல, அவங்க வந்து தமிழில் ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இதுக்கு கீழே நீங்கள் இங்கிலீஷ் இந்த ஸ்பேஸ் பட்டன் இருக்கா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தமிழ் இந்தியா. இது வந்து ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வராது. இதுக்காக நான் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்கும், அதை செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி மாற்றலாம் தெரிஞ்சுடும். அப்படி நிறைய லாங்குவேஜ் மாற்ற தெரியுங்கிறவங்க நீங்களாக லாங்குவேஜ் செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த லாங்குவேஜில் போய்ட்டு தமிழ் இந்தியா இருக்கா, அந்த இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், உங்களுக்கு எல்லாம் தமிழில் மாறி இருக்கும். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஹாய் நண்பா எப்படி இருக்க. இப்போ இதை சொல்கிறேன், இது அது எப்படி டைப் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள். ஹாய் நண்பா எப்படி இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி நீங்கள் தமிழ்லையும் ஈஸியாக சொல்கிறது அதை டைப் பண்ணிடும். இதுமாரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஈஸியாக பேசிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடானாலும் தமிழில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மெசேஜ் பண்ணல ஒன் ஹேண்டில் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ரெண்டு கையை போட்டு கஷ்டப்பட்டு டபடபடன்னு மெசேஜ் பண்ண தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் அந்த மைக்கை ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுவே சென்ட் ஆயிரும். நீங்கள் சென்டுக்கு வேணும்னு சென்ட் பண்ணிங்கன்னா அது சென்ட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி அது வாஸ்து கூட பார்த்துக்கலாம். தேவையில்லாத அழிச்சிட்டு நீங்கள் இப்போ இதில் வேண்டாம்னா அதை அழிச்சிட்டு இருக்கும், இப்படி எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு இந்த கீபோர்டு வந்து இல்லாத மாரி இருக்கும். இது வந்து என்ன கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு. இது வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுவாங்க, கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கீபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஃபோனில் கொடுக்காதவங்களுக்கு இந்த கீபோர்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இதோட வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி போட்டிருப்பாங்க, கீபோர்டோட வாட்ஸ்அப் ட்ரிக்ஸு. ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. டிஎன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.